ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் கைஸ், இன்னைக்கு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பேங்க. எஸ் மக்களே, இது ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் மக்களே எடுத்திருக்கேன். பட் சாதாரணமான இயர்ஃபோன்ஸ் கிடையாது, சாதாரணமாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஒரு நெக் பேண்ட் இது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு போன் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற போன் கண்டக்ஷன் கிடையாது, இது ஒரு ஏர் கண்டக்ஷன் இயர்ஃபோன்ஸ். இந்த இயர்ஃபோன்ஸ் ஆல்ரெடி நான் இந்த சேனல்லையோ இல்லை இன்னொரு சேனலில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், வேணால் அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். எஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் என்ஜி இயர் சேஃப். ஓகேங்களா, என்ஜின்னு இங்கே போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கான்னு தெரியல. இயர் சேஃப், என்ஜி இயர் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு போன் கண்டக்ஷன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, என்ஜி போட்டிருக்கேன், என்ஜி இயர் சேஃப். ஸோ இது ஒரு போன் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற போன் கண்டக்ஷன் இல்லாத ஒரு ஏர் கண்டக்ஷன் இயர்ஃபோன்ஸ் மக்களே. நார்மலாக நம்மளோட இயர்ஃபோன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட் மாதிரி இருக்கும், அந்த பட்லாம் இதில் இருக்காது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு எதுக்கு இருந்தது அப்படின்னா, இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் எனக்கு அடிக்கடி வரும். ஸோ இந்த இயர் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இயர்ஃபோன்ஸ்லாம் எடுத்தேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்பவே நல்லாவும் இருக்குது. நான் லாஸ்ட் 2+ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை அண்ட் ஸ்டில் கோயிங் குட். என்ன இந்த பட்ஸ்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் தட் டசன்ட் மேட்டர், பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங் ரியலி குட். இப்போ இந்த ப்ராடக்டான ரிவ்யூ இல்லை, பட் இதே மாதிரி தான் இப்போ ஒரு ப்ராடக்டை நான் எடுத்திருக்கிறேன் மக்களே, ஃப்ரம் அமேசான். ஓகேங்களா, ஸோ வாங்க டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். எதுக்காக இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி தான் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கேடா, ஏன் திருப்பி இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது அதையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் தமிழிலே பார்த்து புரிஞ்சுருப்பீங்க, பட் ஸ்டில் டீட்டெயில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தாண்டி சில பல கதைகள் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் மக்களே. ஓகே கைஸ், ஸோ இது நான் அமேசானில் தான் மக்களே எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன். 2800 ரூபா மக்களே, 2800 ருபீஸ் இதோட அமேசானில் ப்ரைஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா கூடிச்சு 3300 ரூபா சம்திங் இப்போட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அமேசானில். ஓகேலா, வேணால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் நான் எடுத்துருக்கிறேன் இந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஓகேங்களா, ஸோ 2800 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். சரிங்களா, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் தான் மக்களே இப்போ நான் எடுத்திருக்கிறேன். ஸோ வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் டிஃப்ரெண்ட். இதில் இப்போ பாருங்கள் 3265 ரூபா ப்ரைஸ் கூடிருச்சு. இதோட ப்ரைஸ் இந்தியாவில் குறைக்கவே மாட்டுறாங்க, ஏன்னு தெரியல. பட் இதோட ப்ரைஸ் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், ரொம்பவே கம்மி. இதோட ப்ரைஸிங் ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா 1500 ரூபா தான் சம்திங், இஃப் யூ டேக் இட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் லைக் ஈபே. பட் ஈபேயில் இந்த ப்ராடக்ட் நான் கண்டுபிடிச்சேன், ஒரு 2-3 செல்லர்ஸ் செல் பண்ணிட்டு இருந்தாங்க, சேம் ப்ராடக்ட் தான். சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நான் கேட்டபோது அவங்க நான் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் இது இல்லை சார், இல்லை அவங்க கேட்டபோது எந்த ரெஸ்பான்ஸும் அவங்ககிட்ட வரவில்லை. நான் எத்தனையோ மெசேஜ் நான் போட்டு பார்த்தேன், எடுத்த ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு மெசேஜ் போட்டு பார்த்தேன். பட் அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா ஈபேலே டேரெக்டாக ஆர்டர் பண்ணுறா, அது கூட வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னா, இல்லை கைஸ் அது வேறு. இப்போ அமேசானில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அமேசானில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பே பண்ணுறது எது மூலமாக அப்படின்னா, ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி, அதை தாண்டி கார்டு பேமெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது யூபிஐ பேமெண்ட் பண்ணுவீங்க, இல்லைனா அதை தாண்டி ஏதாவது அமேசான் பே அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராடக்ட் சப்போஸ் டிஸ்பேச் ஆகலை, கேன்சல் ஆகிடுச்சுன்னா கூட உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். பட் இதில் அப்படி இல்லை. ஈபேல நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி அதுக்கான வீடியோ போட்டிருப்பேன். ஈபேல நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கணும்னா நம்ம இந்தியா மூலமாக பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, விச் இஸ் பேபால். பேபால் லெட்டர் ஒரு தனியாக ஒரு பேஜ், அது தனியாக ஒரு வெப்சைட்டு, அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அப்படி பே பண்ணும் போது உங்களுக்கு ரீஃபண்ட்ன்றது சீக்கிரம் வராது மக்களே. ஏதாவது ஒரு கொல்லப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது. ரீஃபண்ட் வந்துடும், பட் இல் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா அந்த ப்ராசஸே வேறு. ஏன்னா இன்டர்நேஷனல் ப்ராசஸ். நம்ம பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் பே பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் மணியை டாலர் கன்வர்ஷன் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணும்போது ரீஃபண்டும் கொஞ்சம் நேரம் ஆகும் மக்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செல்லர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ராடக்ட்டை எடுக்கணும் ஈபேன்ற போது. ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணி பண்ணும்போது தான் என்ன யூஸ்வலாக எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும், ஈபேலேருந்து எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் இது மாதிரி கேட்டுட்டு, நீ இந்தியா ஷிப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறது. ஏன்னா அப்படிப்பட்ட நான் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸில் அவங்களோட செல்லிங் பேஜஸில் போட்டிருப்பாங்க கீழே வி ஆர் ஷிப்பிங் டு இந்தியான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மெசேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்லுவான், சாரி வி டோன்ட் ஷிப் டு இந்தியான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாலேருந்து தான் மக்களே வருது. அவங்களுக்கு லாங்குவேஜும் ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போடுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மென்ஷனிங் ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக இருக்கிறது இல்லை. ஸோ என்ன ஆகும், நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா கேன்சல் ஆகும். ஸோ அதனால் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத நான் என்ன பண்ணணும், மெசேஜ் பண்ணி அந்த செல்லர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த ப்ராடக்ட் இருக்குது, நான் இந்தியாவில் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர்டர் பண்ணலாமா, கேன் யூ ஷிப் அப்படின்னு கேட்டால்
எந்த ரெஸ்பான்ஸும் வரல மக்களே. எனக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்திருந்ததுன்னா நான் அங்கேருந்து எடுத்துருந்துருப்பேன். ஜஸ்ட் 1400 1500 ருபீஸ்க்கே எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இல்லாததுனால இப்போ நான் அமேசானில் கிட்டத்தட்ட டபுள் தி ப்ரைஸிங் போட்டு நான் எடுத்திருக்கேன். பட் ஓகே, லாஜிக்கலி கரெக்ட் தான். ஏன்னா இதோட ப்ரைஸிங் இந்தியாவிலே 3300 எடுத்தேன். 3200 சம்திங் இதோட ப்ரைஸிங். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான், 2800 தான். ஸோ அதனால் ஓகே தான், அக்செப்டபிள் தான். ஸோ வாங்க இப்போ ப்ராடக்ட் உள்ள போய் பார்க்கலாம், அன்பேக் பண்ணலாம். அண்ட் கைஸ், இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணது எப்போனா 19th August ஆர்டர் பண்ணேன். எனக்கு சேர்ந்தது 3 September, which took almost 15 days to deliver மக்களே. என்னடா அமேசானில் போய் 15 daysனால்? ஆமாம், அதான் எனக்கு புரியல, என்ன பண்ணுறானுங்களே தெரில. அதுவும் ப்ளூ டாட் டெலிவரி வேறு. அது அமேசானில் 2 டைப் ஆஃப் டெலிவரி இருக்குது மக்களே. ஒன்று அமேசானே எடுத்து நடத்துகிற டெலிவரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்லரே எடுத்து நடத்துகிற டெலிவரி. அமேசானில் இன்வால்வ் ஆகாது. ஒன்லி இந்த அமேசான் பேஜில் போய் ஆர்டர் பண்ணதோடு முடிஞ்சது, மற்றதெல்லாம் செல்லர் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது செல்லர் டேக்கன் கேர் பண்ண ஒரு டெலிவரி இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எடுத்துக்குது. அமேசான்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 days அதுக்குள்ளே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. பட் இது ஒரு லோக்கல் செல்லர் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா லோக்கல் டெலிவரி அப்படின்றதுனால நீங்களே பார்ப்பீங்க அமேசானுக்கான எந்த ஒரு லேபிளும் இதில் இருக்காது. சரிங்களா? ஸோ ஓகே, நம்மள அது தேவையில்லை. ப்ராடக்ட் கரெக்டாக வந்தால் ஓகே. இப்போ எனக்கு தான் டவுட்டாக இருக்குது, ப்ராடக்ட் ஒழுங்காக வருமானு சொல்லிட்டு. ரிட்டர்னபிள் தான், ப்ராடக்ட் ஒழுங்காக வரலாம், நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாமா? ப்ராடக்ட் பேக்கிங்கை பார்த்தாலே டவுட்டாக வருது. சரி பார்ப்போம். ஏன்னா உள்ளே கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஒழுங்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதாங்க ப்ராடக்ட்டு. கிளே சவுண்டா, எலி சவுண்ட் என்ன எலி சவுண்டு ஸ்போர்ட்டு ஓப்பன் இயரு. ஓகே, ஸோ போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ். இது போன் கண்டக்ஷன்ஸ் கிடையாது கைஸ், இது ஏர் கண்டக்ஷன் வித் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரு. ஸோ ஓப்பன் இயரு, லைட் வெயிட்டு, நெக் பேண்டு, கிளிப்பு கொடுத்துருக்காங்க, 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 கலரில் ஏதாவது தான் இருக்கும். எனக்கு பிளாக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்களேன். ஆக்சுவல் ப்ராடக்ட் ப்ரைஸிங் எங்கே கொடுத்துருக்காங்களா? இல்லை தான் நினைக்கிறேன், எனக்கு கொடுக்கல. சரி ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சீல்டு ப்ராடக்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் எ சீல்டு ப்ராடக்ட். சீல் ப்ராடக்ட் தான். ஸோ சீல் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஸோ சீல் ஓப்பன் பண்ணிடலாம். லோக்கல் சீலிங் தான் வச்சுக்கோங்களேன். ரைட்டு, இங்கேயும் ஒரு சீல் போட்டிருக்காங்க, டபுள் சீல் போட்டிருக்காங்க, விச் இஸ் குட். ஓரளவுக்கு ஓகேவான ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எஸ், இதுதான் கைஸ் நம்மளோட ஆக்சுவல் ப்ராடக்ட்டு. தனியாக வச்சிடலாம். கூட என்னென்ன வருது இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளிப்பும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. நோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், நத்திங். ஸோ இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்த்துருவோம். ப்ராடக்டோட பில் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான். இது நாங்கள் எவ்வளோ பில் குவாலிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. இது அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் டஸ்டியாகவும் இருக்குது. பட் ஓகே, சிஇ இது மாதிரிலாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எதாவது கொடுத்துருக்காங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜூமைடு பார்த்தீங்களா, பயோக்ஸார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை டஸ்ட்டாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ரப்பரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் போய் உட்காருது ரப்பரியாக இருக்கும். ஓகே, அண்ட் அதை தாண்டி வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே. மைக்ரோஃபோன் இங்கே இருக்குது. இதில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை தாண்டி ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் மட்டும், லைக் கால் ரிசீவ், கால் லைன் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆக தான் செக் பண்ணிப்போம். ஒர்க் ஆகலாம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பாட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ ராயல்ட்டி மியூசிக் தான் போட போகிறேன். ஏன்னா என்ன சொல்கிறது, நம்ம எதாவது வேறு சாங் போட்டு நம்மளுக்கு காப்பி ரைட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளால் ராயல்ட்டி மியூசிக் போட்டு பார்ப்போம். வயரோட லென்த் அப்படியே நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வயரோட லென்த்தும் டீசெண்டாக தான் இருக்குது கைஸ். ஸோ நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே கேட்கல.
இல்லை கைஸ், வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த எதிர்பார்க்கல நான். இந்த ஏதாவது வால்யூம் ஏற்ற முடியுமான்னு தெரியல. வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்களா? சரிங்க, வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கலாம். கைஸ், நோ கேட்குது, பட் ஆனால் வந்து ரொம்ப வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் எங்கே கொடுக்கல இவங்க. வால்யூம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது மக்களே. இதனால் காட்ட முடியாது. ஐ கேனாட் ஷோ யூ, பட் ஆனால் ரொம்பவே கம்மியாக இருக்குது கைஸ் வால்யூம். நோ, நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். இது ரிட்டன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்டட். இல்லை, ப்ராடக்ட்டே அப்படி தானா எனக்கு தெரியல. சீல்டு ப்ராடக்ட் தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யலை. சரி, ஓகே, இந்த ஃபோனில் தான் அப்படி இருக்கா. இந்த ஃபோன் செக் பண்ணி பார்ப்போம். ஃபோனு மாறும் சில சமயத்தில். அதனால் இந்த ஃபோனில் செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, பர்சனலாக செக் பண்ணுறேன். ஏன்னா வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்குது கைஸ். நான் தெரிஞ்சு பார்க்கவே இல்லை. நல்லா அப்படியே பூம் சவுண்ட் கேட்கணும்ல, கேட்கவே இல்லை. நோ, இல்லை மக்களே, வேலைக்காகல. இதை வச்சு நான் எங்கே கேட்குறது, வேலைக்காகாது. ஸோ கைஸ், இது ஒரு ஃபெயில் ப்ராடக்ட் தான். நல்ல வேலை நான் இம்போர்ட் பண்ணல. ஐ திங்க் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட் தான். ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை மக்களே, இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களால் கேட்கக்கூட முடியாது. இது சும்மா போட்டால் பாட்டு போதான்னு கூட தெரியல, அவ்வளோ வால்யூம் கம்மியாக இருக்குது. மேபி டிஃபெக்டிவ் ப்ராடக்டாக என்னென்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இவ்வளோ பே பண்ணி இவ்வளோ கம்மி வால்யூமுக்கு நான் கேட்கணுமா? நோ, ரியலி நாட் ஒர்த் இட். நான் இதை ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். ஸோ நோ கைஸ், இதுக்கப்புறம் ஐ திங்க் இதை ரிவ்யூ பண்ணுறது வந்து எந்த வகையிலும் பேஸ்லெஸ் தான். மேபி சப்போஸ் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்துச்சுன்னா வேணால் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இல்லை, ரிட்டர்ன் மட்டும் தான் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இதோட மறந்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் மேபி ஃபிலிப்ஸில் ஒரு ப்ராடக்ட் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது இந்த மாதிரி இயர் கண்டக்ஷன் வராது. அது வந்துன்னா அது ஓப்பன் இயர், ஒரு நார்மல் இயர்பட்ஸ் உள்ள வந்து ஒரு ஹியர் ஊக்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட்டு, அதை எடுக்க போகிறேன். இது ஹைலி பேஸ்லெஸ். அதுவும் 2500 2800 பே பண்ணி எனக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னா நோ மக்களே, நாட் லாஜிக்கலி கரெக்டு. ஸோ இதை கண்டிப்பாக நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணிட போகிறேன் மக்களே. மற்றபடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கைஸ், எனக்கு ஏர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், வரும், அடிக்கடி வரும். எனக்கு அந்த எனக்கு ஸ்வெட் இருக்கும் எனக்கு. ஸோ ஸ்வெட் அடிக்கடி வரும் அப்படின்றதுனால வந்து ஏர் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கைஸ் நான் இந்த ப்ராடக்ட் எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர்பட்ஸ் இருக்காது அப்படின்றதுனால உங்களுக்கு ஏர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ரெண்டாவது, இதில் ப்ளூடூத் இல்லை. ஸோ ப்ளூடூத் இல்லாதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளூடூத் ப்ராடக்ட்ஸ் இப்போலாம் நிறையவே பிரச்சனை படுது. ப்ளூடூத் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொலாங்காக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்குன்னா ஃபியூச்சரில் பிரெயின் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி நிறைய ரிசர்ச் சொல்கிறாங்க. ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ½ அன் ஹவர் ஆகிங்கன்னா ஃபைன். பட் ஆனால் அதை தாண்டி அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நல்லா காஸ்ட்லியான ப்ளூடூத் ஹெட்செட்டாக போய்க்கோங்க. இப்போ இது கூட ஓகே தான், இது கொஞ்சம் காஸ்ட்லி, 3500 அப்படின்றாங்க, 3000 3000 அப்படின்லாம் இது வேணால் ஓகே. அதில் இயர் சேஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதால ஓகே தான். பட் ஆனால் சீப்பான ப்ராடக்ட்ஸ் நிறையவே கிடைக்குது இப்போலாம் மார்க்கெட்டில். 500 800 அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அது வந்து வாங்கி ப்ரொலாங்காக யூஸ் பண்ணாதீங்க. பேசிக்கலாக நான் இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா படம் பார்க்குறது தான், மூவி பார்க்குறது தான் எடுத்தேன். இப்போ என்னென்னா அந்த மூவியே காதில் விழாது போல், எனக்கு அந்த சவுண்டே காதில் விழாது போல், அவ்வளோ கேவலமாக இருக்குது இதோட இது வால்யூம். ஸோ அதனால் இது எனக்கு வர்த்துட்டு இல்லை மக்களே. ஏன்னா மூவி நம்ம பார்க்கணுன்னா எப்பயும் வந்து ஒரு 2 to 3 hours மூவி பார்ப்போம். ஸோ அதை ஃபுல் மூவி பார்க்கணும் அப்படின்னா ப்ளூடூத்தில் உட்காந்து பார்த்தோம்னா அது வந்து நல்லதில்லை. அதனால தான் இதை எடுத்தேன். பட் இப்போ இது வந்து ஃபெயில் வந்து ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பண்ண போகிறேன்னா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோன்னு தெரியல. ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ இதோட எண்ட் ஆகுது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டை வந்து நான் திருப்பியும் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை கைஸ்.